ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே மார்னிங் ரொட்டீன் எங்கள் மாமியார் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து சண்டே விளாக் போடுறோம். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் என்னோடய ரொட்டீன் பார்க்குறீங்க, கூடவே சாரோட ரொட்டீனும் பாருங்களேன். ஹலோ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சாரோட சண்டே மார்னிங் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வீக் டேஸ்லலாம் நான் வேலைக்கு போகிறேன்னு எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் சண்டே வச்சு நான் செஞ்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வேலையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சாமானை தேய்ச்சிட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், குக்கரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. இன்றைக்கி எங்கள் வீட்டு மார்னிங்கில் வந்து பொங்கல் சாம்பார். பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சாச்சு, அரிசி ஊறின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் இந்த சாமானை தேய்ச்சிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே சாரு அவரோட டியூட்டியை முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டியா? ஓ சைலண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாரோட நெக்ஸ்ட்டு வேலை. ஏன் மிஷினை பிடிச்சிங்கிற கீழே விழுந்துட போகுதுண்ணா? பரதநாட்டியம் ஆடுது. சரி சரி, நல்லா பத்திரமா பிடிச்சிக்கோ. பொங்கல் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொங்கல் செய்ய தெரியாது, அதனால சார் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிடுறாரு. சாம்பார் எனக்கு வைக்க தெரியும்ண்ணா. ஊத்துறியா கடை இப்போதான் சொல்லி சொல்லு. சாம்பார் என்னோட டிஷ் தானே, அது சொல்லி. சாம்பார் இவங்க வைக்கிறாங்க, பொங்கல் நான் வைக்கிறேன். எது நல்லா இருக்கு லூஸ் வைத்தி கட்சி ஆடிட்டு இருக்கணும் சார். ஆமாம், இந்த மாதிரி தான் பைத்தியம் மாதிரி யாராவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷிங்க்கு காமிச்சியா? நான் எவ்வளோ சாமான் தேய்ச்சி கஷ்டப்படுறேன்னு காமிச்சே இல்லையா? எல்லா சாமானும் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாமான் பார்த்தீங்க, 5 நிமிஷத்தில் தேய்ச்சி முடிச்சிட்டேன். சாப்பிட்டேன்னா தட்டு எடுத்துன்னு வந்து அப்படியே கழுவி வச்சுனா ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீட்டில் அப்படி கிடையாது. நீடா இதுக்கு இந்த மேல் இது கிடையாது, இதுக்கு இந்த இது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. விசில் இது கிடையாதுடா பாப்பா, பேர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. மாற்றிக்கிட்டு எதனா போட்டாங்களா? இதை பற்ற வருது, அப்படியே எண்ணெய் ஊற்றி மிளகு சிரமம் மிளகு 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 நம்ம நெய் இருந்தால் நெய் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். இல்லை, எங்கள் வீட்டில் நெய் கிடையாது. காலி ஆகிடுச்சு. இல்லை காலி ஆகலை. ஐயோ தண்ணி இருந்தா விடு விடு விடு, ஒன்றாவாது. பட 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 சவுண்டு கேட்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கர் எடுத்து வேணா இவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு டம்ளர் வீடியோ ரெக்கார்டு இருக்குது. எல்லா சாமானும் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாமான் பார்க்கலாமா? 5 ரூபா 10 ரூபாய் நான் தரேன். குக்கர் இங்கே எடுத்து அடுப்பு மேலே வச்சது யாரு? நான் இல்லை. கழுவி வச்சது யாரு? நான் இல்லை. வீடியோ முடிட்டோம். நீங்களே சொல்லுங்க யார் தப்புன்னு.
இன்னொன்று ஊற்றிக்கோங்க. பட்டாணி பட்டாடு பாரு என் மூஞ்சியை மறைச்சிருக்கேங்கிறால நீ மட்டும் வந்தா போதுமே. என் மூஞ்சில பாதியே தெரியாதுங்களா? கொஞ்சம் மிளகு மிளகு. இவங்க சமையல் செய்ய பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஒருத்தர் எடுத்து தரணும், அப்பதான் அவர் அதில் போடுவார். ஆமாம் தானே? எத்தாந்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கணும்னா ஆமா இப்போ ஏன் மூஞ்ச மாற்றிங்கய்யா? இதில் தெரியல. சரி பொங்கல் செய்ய நான் போய் துணி துவைச்சிட்டு வரேன், பாப்பா துணியா. போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எப்படி செய்கிறாரு நீங்களே பார்த்துருங்க. நான் போய் கொஞ்சம் துணி எடுத்து பாப்பா துணி மட்டும் அதை துவைச்சிடறேன். பாதி துணி வந்து மிஷினில் போட்டார், பெரிய துணியெல்லாம். குட்டி குட்டி துணியெல்லாம் நம்ம துவைச்சிட்டு ஓடி வந்துடுற கடை. சாம்பார் கொதிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பொங்கலுக்கு வச்சுக்கிற தண்ணி வந்து நல்லா கொதி வர போகுது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்து துணி துவைக்கிறதுக்கு போயிருக்காங்க. பாப்பாவோட பாத்தா துணிலாம் கழுவுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ கழுவிட்டு அவங்க வரத்துக்கும் பொங்கலுக்கு விசில் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு டிஃபன் செய்கிறதுக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக குழந்தை தூங்கலை, எழுந்து சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ பார்க்கலாம். சண்டே மார்னிங் ரொட்டீன். குக்கரில் வச்ச பொங்கலுக்கு வச்ச தண்ணி வந்து கொதி வரத்துக்குள்ள நம்ம வந்து அரிசி கழுவிக்கலாம். அரிசி வச்சுட்டாங்க. ஸோ அரிசி கழுவிக்கலாம். அரிசியை வந்து ஒரு 2-3 வாஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. என்னப்பா அரிசியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பொங்கலுக்கு வச்சு தண்ணி லைட்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடணும். சாம்பார் கொதி வந்துச்சு. தண்ணி எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். அரிசி கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொங்கலில் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர், அதாவது ஒரு இதுவுக்கு வந்து 2 தண்ணி வைக்கிறோம். ஸோ வந்து கால் தான் 2 வைக்கிறதுக்கு 2.25 வச்சிங்கன்னா பொங்கல் கொஞ்சம் நல்லா குழன்னு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பார் கொதி வந்துச்சு. நம்மளுக்கு வந்து பொங்கலும் தண்ணி கொதி வந்துச்சு. இப்போ பொங்கலுக்கு அரிசி கொட்டிக்கலாம்.
இப்போ இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாத்திரத்தை அப்படியே அழைச்சி வச்சா அப்புறம் ஏன் ஷிங்கில் வந்து நமக்கு பாத்திரம் சேரும். இந்த மாதிரி அழைச்சி வச்சுருந்தேங்க. அப்பப்போ குடிக்கிற வேலையை அப்பப்போ செஞ்சுக்கணும். நல்லா விசில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க பொங்கல் வந்து நல்லா சூப்பராக கோவிலில் செய்கிற மாதிரி ஆகிருக்கு பாருங்க. நல்லா இதில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக மனமாக இருக்கும். இதோ பாருங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுப்பேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம கிண்டனா இன்னும் நல்லா அப்படியே குழம்பு நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன். சார் இன்னும் குடிக்கல, சாப்பிட்டாச்சு. இப்போ மதியானம் லஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் ஆயிடுச்சு ரொம்ப. எங்கள் தம்மா ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டாரு. ஒரு வேலை கூட செய்ய விடாம தூங்க விடாமல் அம்மா பண்ணிட்டாரு. ஸோ இப்போ மறுபடியும் தூங்க வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக எத்தனை மணி முடிஞ்சுது? 12 மணி ஆகுது. இப்போதான் முடிஞ்சிருக்கு. மார்னிங் சமையல், இனிமேல் சமையல் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் தூங்க அவர் இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.